சிக்கன்லாம் பண்ணுவோம் அப்பப்போ. சோம்பேறி சிக்கனா? அப்படின்னா 20 மினிட்ஸ்ல எப்படி பண்ணணும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படியா? சோம்பேறி சிக்கன் அப்படின்னு ஒரு சிக்கன் இருக்கு, 20 மினிட்ஸ்ல பண்ணிடலாம் நீங்க. என்ன சொல்றீங்க? அப்படியா? கடாய் சிக்கன், செட்டிநாடு சிக்கன், சோம்பேறி சிக்கன் ஒண்ணா? இன்றைக்கி நாம் சோம்பேறி சிக்கன் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு. அதுக்கு நம்ம வந்து 1 kg ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கோம். இது வந்து போனாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்தால் நல்லா உங்களுக்கு செமையாக இருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சோம்பேறி சிக்கனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுடணும், அதுதான் வந்து மெயின். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெப்பர், உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர், அதாவது சிக்கன் எந்த பவுடர், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட சில்லி பவுடர், மிளகாத்தூள், மிளகுத்தூள் இல்லை மிளகாய்த்தூள். அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் போடுறதுக்கு பேர் தான் சோம்பேறி சிக்கன். நீங்கள் எதுவுமே வந்து மெனக்கெடுத்து பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொட்டி அந்த சிக்கனை ஒரு பெரட்டி கொஞ்ச நேரம் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது வந்து நல்லா ஊறின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரை பண்ணுறதில்ல, அதாவது வேக வைக்கணும். நம்ம எப்போ போல் வேக வைப்போம்ல, லைட்டாக தண்ணி மேலே தெளித்து வேக வச்சிங்கன்னா சோம்பேறி சிக்கன் ரெடி. ஸோ இதுதான். ஃபர்தர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது தெளிவாக தெரியும், பார்த்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய்.